நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்கிற திருத்தூதர் பணிகளினுடைய வார்த்தைகளை நாம் கேட்கிற போது, கடவுளும் தம் பிள்ளைகள் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தேடுகிற தெய்வமாகவே இருக்கிறார். அங்கெல்லாம் தன்னுடைய இறை திட்டத்தை அவர் நிறுவி இறையாட்சியின் தளங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். நீங்கள் நின்று கொண்டிருக்கிற இடம் கூட கடவுள் வாழும் இடமாக மாற இறை திட்டம் அறிந்து நாம் செயல்பட்டு ஆண்டவரை வெற்றிக்குரிய அரசராய் உயர்த்தி அவரை மாற்றிப்படுத்த அருள் வேண்டி மன்றாடுவோம். கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே. திருப்பாடல் 47 இன்று நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே என்கிற இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கிற போது, அவரை அரசராக, நம்முடைய ராஜாவாக, நம் வாழ்வின் அனைத்துமாக அவரை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த நல்ல தெய்வத்தை, இந்த வரிகளை நாம் பாடி புகழ்ந்து அவரை மாட்சிக்குரிய அரசராக நாம் சாட்சியப்படுத்துவோம். இறைவன் இந்த சாட்சியத்தில் அவர் மாட்சி அடைந்து உங்களையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே, கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே. மக்களினங்களே களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். காரணம், ஆண்டவரே உலகனைத்தையும் ஆளும் மாவீந்தர். இந்த உண்மையை உணர முடியாத மனிதர்கள் ஏராளம் ஏராளம். ஆனால் நாம் உணர்ந்திருக்கிறோமா? எதை இழந்தாலும் ஆண்டவரை இழந்துவிட மாட்டேன், ஏனென்றால் அவரே என்னுடைய இழப்புகளை எல்லாம் ஈடேற்றம் செய்கிறவர், நான் இழந்து போனதை எனக்கு மீட்டெடுத்து கொடுக்கிறவர் என்பதை நம்பி அவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே, கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே. நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்து அளித்தார், அது அவர் அன்பு கூறும் யாக்கோபின் பெருமையாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய உரிமை சொத்தை நாம் தெரிந்தெடுப்பதல்ல, அவர் நமக்கு தெரிந்து அளித்திருக்கிறார் என்பதை நாம் வாசிக்கிற போது அது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
நமக்கு உரிய அந்த உரிமை சொத்து எது என்பதை ஆண்டவர் நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார். இதை உணர்ந்து அவர் அன்பு கூறும் யாக்கோபின் பெருமையாக அதை நாம் பயன்படுத்தி ஆண்டவரை மகிழ்வோம், அவரை அதன் வழியாக மாற்றிப்படுத்த முயற்சி செய்வோம். கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள் என்கிற அழைப்பின்படி அவர் திருமுன் மண்டியிட்டு புகழ் பாடல் பாடி அவரை துதிக்கிற அனைவரையும் இறைவன் நிறைவாய் ஆசிர்வதித்து கொண்டே இருக்கிறார். உங்கள் மகிழ்ச்சியை நிறைவு செய்கிற அந்த தெய்வத்தின் கரங்களுக்குள் நம்மை ஒப்பு கொடுப்போம். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது என்கிற வார்த்தையின்படி அவரே நிறை மகிழ்ச்சியின் அடையாளமாக நம்முடைய இதயத்தில் தங்கி நம்மை ஆசிர்வதிப்பார். ஆமென். நாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.